அனுபவிக்கணும். சுக்கிரனுடன் பாவிகள் சேர்க்கை இருந்தா ஒரு டிஸ்டர்ப் இருக்கும், அதை அனுபவிப்பதில் ஒரு கசப்பு இருக்கும், அவ்வளவுதான். இப்ப ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றுட்டார் அல்லது 3/12 மறைஞ்சிட்டார். அப்ப முதல்ல வர்ற உத்தியோகம் சிறப்பில்லை, முதல்ல வர்ற உத்தியோகம் சிறப்பில்லை. சில காலம் குறைந்த உத்தியோகத்திலேயே காலம் தள்ளுவான். அப்புறம் அவனுக்கு எப்படி வரும்? இப்ப சுக்கிரன் 6, 8, 12 அல்லது நீச்சம் பெற்றால்னு வச்சுக்கோங்க, வருமானம் இல்லை, பிரச்சனை தான் இருக்கும். வருமானம் இல்லை, பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் இந்த 6, 8, 12 மறைந்தது நீச்சமானது உச்சம் அடைந்திருந்தாலும் உள்ளூரிலே பலன் இல்லை. ஒரு கிரகம் அடுத்த வீட்டில் போய் தான் உச்சம் அடையுது. அப்ப அவன் வெளியூர்ல போனால் சிறப்படைவான். லக்னம் கெட்டவனுக்கு வெளியூர்ல போனா சிறப்பு. சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, சனியினால் பாதிக்கப்பட்டவன் உள்ளூர்ல இருக்காதீங்க, வெளியூரில் போன. ஏன்னா தாய்வேந்தரை பிரிந்தவன் சனி. அப்ப கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி தூரா தொலைவில் இருக்கான். அப்ப சனி பகவான் அவனுக்கு பொறுத்தளவிலே வெளியூரில் போனால் தாய்மொழி பேசாத ஊரிலே அவன் வெற்றியை தருகிறான். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா தெரியுது. அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலம் பெற்றால் அப்பா பார்த்த தொழிலை செய்யறான், குலத்தொழிலை செய்யறான், சமுதாய தொழிலை செய்யறான். எங்க தாத்தா இந்த வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு ஜாதகத்துல இதற்கப்புறம் பாருங்க, செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஆண் பெண்ணுக்கு இருந்தாலும் செவ்வாய் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். செவ்வாய் ஒரு நல்ல கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறார் இருந்தார்னா, செவ்வாய்னா பதவி, ஒரு பதவியும் ஒரு கௌரவத்தையும் ஒரு அதிகாரத்தையும் தருவார். பதவி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அப்ப அந்த பதவி எப்படி இருக்கும்? செவ்வாயோடு தொடர்பு கொண்ட ஒரு குருவுக்கோ சூரியனுக்கோ புதனுக்கோ ஒரு தொடர்பு இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். அதே போல சுக்கிரன் சனியனுடன் தொடர்பு இருந்தால் வெளியூர்ல போய் வருமானம் செய்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெளியூர்ல போய். அப்ப குடும்பத்தை பிரிந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு நாடு விட்டு போய் வருமானம் செய்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் சனியனுடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சுக்கிரன் புதன் இந்த சேர்க்கை கூட இதெல்லாம் ஒரு நல்ல பதவியை கொடுக்கும். இப்ப செவ்வாய் புதனுடன் தொடர்பு, சூரியன் செவ்வாயோட தொடர்பு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்திருப்பான், அந்த உத்தியோகத்தை தூக்கி போட்டுட்டு வந்துடுவான். செவ்வாய்க்கு சேஞ்சிங் பிளானட் என்ற பெயர் உண்டு, புதனுக்கு மேக்கிங் பிளானட் என்ற பெயர் உண்டு, சுக்கிரனுக்கு டெவலப்மெண்ட் பிளானட் என்ற பெயர் உண்டு, சந்திரனுக்கு சேஞ்சிங் பிளானட் என்று உண்டு. செவ்வாய் இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணுவான், ஃபேக்டரியில் இருக்கக்கூடியதை சேஞ்ச் பண்ணுவான், மிஷினரியை சேஞ்சஸ் பண்ணுவான். செவ்வாய் புத்தி வந்துட்டா பாருங்க, வீட்டில் ஏதாவது ஒரு மாத்திக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த 9 கிரகங்களினுடைய குணங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமைய பலன் சொல்றதுக்கு உதவும். இப்ப செவ்வாய் பதவிக்கு காரகன், சனி வெளியூருக்கு காரகன். ஆக செவ்வாய் சனி வேலையில டென்ஷன் இருக்கும், ஆனா பெரிய பதவியில் இருப்பான். செவ்வாய் சனின்னா உடனே மோசம்னு சொல்லாதீங்க. செவ்வாய் சனி என்பது நல்லது. எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் மறையக்கூடாது. செவ்வாய்க்கு சனி, குருவுக்கு சனி மறைந்தால் பெரும் பணத்தை கொடுப்பான். குருவுக்கு சனி மறைந்தால் பெரும் பணத்தை கொடுப்பான். செவ்வாய்க்கு சனி மறைந்தால் பதவி. நல்லா கவனிச்சுக்கோங்க, செவ்வாய்க்கு சனி மறைகிறான். இந்த சனியினுடைய 3, 7, 10 பாவத்துல ஒரு கசப்பை அங்க கொண்டுட்டு வந்து சேர்த்துருவான். நீங்க இதுதான் ஆராய்ச்சிங்கிறது, இதுதான் ஜோதிட கருத்தரங்கம் ஆராய்ச்சி. இப்ப நான் இதை நிறைய பேர் எப்படி இவன் மாத்திரம் ஆராய்ச்சி பண்றான், நான் ஒண்ணும் இல்லை, அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயர் வந்துட்டு யூ ஆர் பிகேம் எ குட் அஸ்ட்ராலஜர், அவ்வளவுதான். இப்ப சனி இருக்காரு, சனிக்கு 8ஆம் இடத்தில் எந்த பாவாதிபதி இருக்காருன்னு பாருங்க. சனிக்கு 8ஆம் இடத்துல, இதே ஒரு சப்ஜெக்டாவே அடுத்த மீட்டிங்ல பேசலான்னு இருக்கு. செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல எந்த கிரகம்? செவ்வாய்க்கு அழிவுத்தன்மை உரிய 8 இருக்கு. அப்ப 4, 7, 8 செவ்வாய்க்கு ஒரு கிரகம் மறைந்தால் இந்த 4, 7, 8 அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அதை அனுபவிப்பதில் ஒரு தடங்கல்கள், ஒரு தடைகள், ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? நம்முடைய இலவச வகுப்புல எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ராகு கேதுகளை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன். அப்ப செவ்வாயோட புதன் தொடர்பு, சூரியன் செவ்வாய் தொடர்பு, முதல் உத்தியோகத்தை தூக்கி போட்டு வந்துருவான். அப்ப என்ன, நான் தான் சொல்ல, செவ்வாய் சேஞ்சிங் பிளானட். அப்ப செவ்வாய் சனி
வேலையில ஒரு டென்ஷன் இருக்கும். செவ்வாய்னா டென்ஷன் தான், சனினா ஜாப்பு. ஏன் காலபுருஷத்துக்கு 8 கூடியவன் காலபுருஷத்துக்கு 11 கூடியவன், விளங்கிரும்ல. அப்ப சனி செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தில் ஒரு போராட்டமான தொழிலை தருவான். அப்ப இதே பாருங்க, சுக்கிரன் நல்லா இருந்து செவ்வாய் கிரகத்துடன் தொடர்பு இருந்தா, சுக்கிரன் நல்லா இருந்து செவ்வாய் கிரகத்தோடு செவ்வாய் தொடர்பு இருந்தா ஒரு நல்ல தரமான பதவி, நல்ல அந்தஸ்தமான இடத்துல இருப்பான். 2ஆம் பாவாதிபதி பாருங்க, ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவாதி, ஒரு லக்னம் கடகம், 2ஆம் பாவாதிபதி சூரியன் 8 கட்டத்துக்கு மேல போயிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன போயிட்டான் பின்னாலதான் அவனுக்கு வருமானம். ஒரு 5ஆம் பாவாதிபதி, நல்லா கவனிங்க அண்ணன் கண்ணிய பண்ணி அப்படி நில்லுங்கண்ணே, நீங்க நில்லுங்க. குருநாதர் என்னது எங்களுக்கெல்லாம் பூஸ்ட் வருது. ஒரு வக்கர கிரகம் வக்கரம் இல்லாமல் ஒரு சில கிரகங்கள் வக்கரத்தன்மையை செய்யும், சொல்லலாமா? ஒரு 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு 7ஆம் அதிபதி 3ஆம் இடம். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இல்லை. ஏன்னா 7வது வீட்டுக்கு அதிபதி பின்னுக்கு போனா வக்கரம் தானே. ஒரு 4ஆம் அதிபதி எங்க போயிட்டான் அப்படின்னா பின்னுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப வீடு கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கான்னு ஆமான்னு சொல்லுவான். 5ஆம் அதிபதி பின்னுக்கு போயிட்டான். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு முன்னேறிவு இல்லைன்னா இதெல்லாம் இப்படி இருக்கு. இப்படியும் பலன் சொல்ல முடியும். எனக்கு தூண்டுகோலா இருந்தவர் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள். எனக்கு கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் தூண்டுகோல். டெய்லி என்கிட்ட பேசுறாரு. அப்ப என்ன செய்யறாரு, நான் ஒரு தேனி இரும்பு அந்த காந்தத்துடன் இணைந்து நானும் இப்ப காந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஆராய்ச்சி அதுதான். அப்ப செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் உத்தியோகத்தின் தன்மையும் வருமானத்தையும் சொல்லும். செவ்வாயுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் உத்தியோகத்தையும் உத்தியோகத்தின் தன்மையும் வருமானத்தையும் சொல்லும். இதை நீங்க எடுத்துக்கங்க. ஒருத்தர் வருமானத்தை பத்தி கேட்கறான், உத்தியோகத்தை பத்தி கேட்கறான், செவ்வாயை மாத்திரம் லக்கணமா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கணக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு இந்த தலைப்புல பேசணும்னு சொன்ன ஒரு மணிகண்டன் தான், என் மருமகன் தான் சொன்னாரு, மாமா நீங்க இந்த இதுல உத்தியோகத்தை பத்தி பேசுங்கன்னாரு. இப்ப செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் இப்ப நல்லா கவனிங்க. நெட்டெடுப்பு ஜோசியம்னு அந்த காலத்துல ஒண்ணு இருந்தது. செவ்வாய் இருக்காரு, செவ்வாய்க்கு பக்கத்துல யாராவது ஒரு ஆள் இருக்கணும். ஒரு குரு ஒரு வீட்டுக்குள்ள வராருன்னா ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்பதான் பணத்தை கொடுத்துட்டு போவார். எந்த கிரகத்திற்கு குருனா ஜீவன், குருனா ஜாதகர், அதுக்கு பக்கத்து கட்டம் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது, எம்டி கட்டம் ஒண்ணுமே இல்லை. அப்ப செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், அது நல்ல கிரகம் சுபர்கள் இருந்தா நல்ல உத்தியோகம் உண்டு, சொத்துக்கள் சேரும். அப்ப குரு பார்வையில செவ்வாய், இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல குரு பார்வையில செவ்வாய் லக்னம் அமைஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு தரமான உத்தியோகம் இருக்கும். பெண்களுக்கு சுக்கிரனுடன் சூரியனோ செவ்வாயோ குருவோ தொடர்பு கொண்டால், குரு பார்த்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான உத்தியோகம் வேலை வாய்ப்பு உண்டு. பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருந்தால் நல்ல வருமானம் உண்டு. சுக்கிரன் நல்ல கிரகத்தோடு தொடர்பு, செவ்வாயும் சிறப்பாக இருந்து விட்டால் அதிகாரம், நல்ல பதவி, வருமானம் இவைகள் எல்லாம் உண்டு என்று சொல்லி நம்முடைய ஜாதகம் ஏதோ ஒரு வகையில் யோகத்தை கொடுக்கும். अगले हफ्ते हमारे पास अभी कोई भी नहीं है, हमारे पास चावल नहीं है, गेहूं नहीं है, गैस लाने के நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து நீச்சம்னு சொல்லுவோம். ஆனா அவன் 4 வீடு வச்சிருக்கான், அவன் 2 பதவியில் இருக்கான், 2 தொழில பார்ட்னரா இருக்கான். அப்ப சில நேரங்கள் நம்ம குருமார்கள் சொல்லி கொடுத்த விதி அங்கே வேலை செய்யவில்லை. ஆனால் கிரகத்திற்கு நீங்கள் கிரகம் எந்த பார்வை வாங்கி இருக்கிறதோ அதற்கு அது பார்வையிலும், அதற்கு மறைந்த கிரகங்கள் அந்த பார்வையின் குணம் 5, 7, 11 அவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் என்று சொல்லி புதிய